இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இப்போ உன்னோட மனசுல நீ எவ்வளவு வலியும் வேதனையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது லக்ஷ்மி. ஆனா உனக்கு இந்த மாதிரி அநியாயம் நடந்ததுல எனக்கும் ஒரு பங்கு இருக்குமா? பெரிய இடத்து சம்பந்தம் நினைச்சேனே தவிர அவங்க மனசு இவ்வளவு கேவலமா இருக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலமா. இதுல உங்களோட தப்பு என்ன இருக்கு சித்தப்பா? அந்த கடவுளுக்கே என் மேல கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாம என்னோட தலை எழுத்தை எழுதும் போது அலட்சியமா கிறக்கி வச்சுட்டாரான்னு தெரியல. எல்லாரையும் இழந்ததுனால அது எல்லாத்துக்கும் பதிலா மித்ராவை எனக்கு கொடுத்திருப்பாரோன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்த. ஆனா அவர் மனசுல எனக்கு இடங்கிறதே இல்லாம பண்ணிட்டாரு. அதோட அவரை இன்னொருத்தரோட பகிர்ந்துக்கிற மாதிரி எனக்கு தலை விதியை எழுதியிருக்காரு. அந்த தலை எழுத்தை ஏத்துக்க முடியாம என் புருஷனை இன்னொருத்தரோட பகிர்ந்துக்க முடியாம எனக்கு எந்த ஒரு இடமும் இல்லாத அந்த வீட்டுல இருக்கவும் முடியாம இங்க கிளம்பி வந்துட்டேன் சித்தப்பா. உன்னை இப்படி ஏமாத்துறதுக்கும் உன்னை வேதனைப்படுத்துறதுக்கும் அவங்களுக்கு எப்படிக்கா மனசு வந்துச்சு? ஏன் குடும்பம்னு சொல்லி அங்க எல்லாரையும் எவ்வளவு பாசமா நீ பாத்துக்கிட்ட. அப்படி இருந்தும் அவங்களுக்கு நன்றி இல்லாம எல்லாரும் சேர்ந்து உன்னை இப்படி அழ வைப்பாங்களா? அவங்களெல்லாம் நான் சும்மாவே விட மாட்டேன்க்கா. என் தலை விதை இவ்வளவுதானு நானே விட்டு தள்ளிட்டேன். நீயும் இதோட விட்டுற ஜானு. நேரு மித்ரா, முதல்ல கண்டிக்க வேண்டியது ஒன்னதாண்டா. எனக்கு சொல்லாம இவ்வளவு நாள் ஒரு சின்ன விஷயம் கூட பண்ணாத நீ இவ்வளவு பெரிய முடிவை எப்படா எடுத்த? என் புள்ள நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான்னு நான் பெருமையா சொல்லிட்டு இருந்தேன். ஆனா நீ இன்னைக்கு அந்த கோட்டை தாண்டி என்ன நீ அவமானப்படுத்திட்ட. என் நம்பிக்கையை நீ பொய்யாக்கிட்ட. இதெல்லாம் உன்னாலதான் நடந்திருக்கு. மித்ராவ கண்டத்துல இருந்து காப்பாத்துறதுக்காக லக்ஷ்மிய தேடி தேடி நாங்க கூட்டிட்டு வந்தோம். மித்ராக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாதுங்கிறதுக்காக லக்ஷ்மிய நாங்க கல்யாணம் பண்ணி வச்சோம். ஆனா இன்னைக்கு உன்னால லக்ஷ்மி மித்ராவை விட்டுட்டே போயிட்டா. உன்னால மித்ரோட வாழ்க்கை மறுபடியும் ஆபத்திலே மாட்டிக்கிச்சு. அக்கா, இப்ப மனிஷாவ அடிக்கிறதுனாலயோ திட்டுறதுனாலயோ எதுவும் மாற போறதில்ல. மித்ராவுக்கு வரப்போற ஆபத்து அப்படியே நிக்காது. அதுக்கான பரிகாரமா வேற ஒரு ஏதாவது. நிமிஷம் இரு தேவியானி. இங்க பாரு மனிஷா, என்னோட மகனுக்காக ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நாசமாக்கியிருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு பொண்ணோட வாழ்க்கைய காத்துல எரியற விளக்கு மாதிரி மாத்திரங்கிறதும் எனக்கு தெரியும். அவளை தான் மொத்த குடும்பமும் ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சும் லக்ஷ்மி கேள்வி கேட்க கூடாது. அவ நெஞ்சே வெடிக்கிற அளவுக்கு துரோகத்தை நாம பண்ணிருந்தாலும் லக்ஷ்மி இந்த வீட்டை விட்டு வெளியே போக கூடாது. வாய மூடிக்கிட்டு என் புருஷன் தான் என் உலகம், என் புருஷன் தான் எல்லாமே சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அப்படிதானே? என்னங்க இப்படி பேசுறீங்க? பேசுவேன் அரவிந்தா, இப்படிதான் பேசுவேன். ஏன் சொல்றேன்னா, நீயும் மனிஷா மாதிரியே சுயநலமா மட்டும் யோசிக்கிறதுனால, நீயும் மனிஷா மாதிரியே
சுயலாபத்தை அடையணும்னு நினைக்கிறதுனால. மாம், டாட், கேன் யூ ப்ளீஸ் ஸ்டாப் இட்? என்ன இதெல்லாம்? மித்ரா, நீ சுமாரு. என்னது? நான் சுயநலமா யோசிக்கிறேனா? நான் சுயலாபத்தை அடைய நினைக்கிறேனா? நான் யோசிக்கிறது நம்ம புள்ள மித்ராவை பத்திங்க. நம்ம ரத்தத்துல பிறந்த நம்ம புள்ள மித்ராவை பத்தி. ரோட்ல போற எவன ஒருத்தனை பத்தி இல்ல. ஒரே ஒரு வாட்டி இந்த தாயோட இதயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க முயற்சி பண்ணுங்க. வயித்துல பிறந்த புள்ளைக்கு எந்த கண்டம் எப்ப வந்து ஆபத்து விளைவிக்குமோன்னு பயப்படுற இந்த தாயோட மனசை நீங்க புரிஞ்சுக்கோங்க. அதை விட்டுட்டு வாய்க்கு வந்தபடியெல்லாம் நீங்க பேசாதீங்க. உன் பையன் மேல உனக்கு பாசம் இருக்கலாம் அரவிந்தா, நான் வேண்டான்னு சொல்லல. ஆனா அதே அளவுக்கு பாசம் உன் மருமக மேல ஏன் இல்லன்னு தான் கேக்குறேன். ஏன் அவ வேற வீட்ல இருந்து வந்தவனா? அவ உன் ரத்த உறவு இல்லைங்கிறதா அதுக்கு காரணமா? டாட், என்ன டாட் நீங்களும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? ஓ அப்படியா? என்ன இவங்க இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் லக்ஷ்மி லக்ஷ்மின்னு அவ புராணமே பாடிக்கிட்டு இருக்காங்க. எந்த பேரை அந்த வீட்ல கேட்க கூடாதுன்னு நினைச்சனோ அதே பேரை மந்திரம் மாதிரி ஓதுறாங்க. ஏதாவது ஒண்ணு பண்ணி அந்த பேரே இவங்க மூளையில இருந்து மறைஞ்சு போற மாதிரி பண்ணணும். ஏப்பா ஜெயிது, அரவிந்தா, கொஞ்சம் நிறுத்துறீங்களா? வீட்ல இவ்வளவு நேரம் நடந்த பிரச்சனைகளே போதும். பேசுற பேச்செல்லாம் போதும். இதுக்கு மேல இன்னும் என்ன நடக்கணும்னு நீங்க 2 பேர் இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? இத பாருங்க, என்னதான் இருந்தாலும் லக்ஷ்மி இந்த வீட்டு மருமக. அவ இந்த வீட்ல தான் இருக்கணும். அவ நம்ம கூட தான் வாழணும். அது நடக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அத பத்தி யோசிங்க. இப்படி மாத்தி மாத்தி பேசுறதுனாலயும் குற்றம் சுமத்துறதுனாலயும் எந்த பிரயோஜனமும் இல்லப்பா. இங்க பாருங்க பாட்டி, லக்ஷ்மி இந்த வீட்டு மருமகன்றதுனால அவளை கூட்டிட்டு வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க. நல்லதா இருக்கு. ஆனா உண்மையிலேயே லக்ஷ்மியால மித்ராக்கு ஆபத்து சூழ போதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சா திரும்பவும் கூட்டிட்டு வருவீங்களா? என்ன பேசுற மனிஷா? ஒரு தடவை லாஜிக்கலா நீங்க யோசிச்சு பாருங்க ஆண்டி. மித்ராக்கு ஆபத்து வந்த ஒவ்வொரு தடவையும் அந்த லக்ஷ்மி கூட தான் இருந்திருக்கா. லக்ஷ்மி மித்ராக்கு பக்கத்துல இல்லாதப்போ அவனுக்கு எப்பவும் எந்த ஒரு ஆபத்தும் வந்ததே இல்லை. யோசிச்சு பார்த்தா உங்களுக்கே எல்லாம் புரியும்.